நான் ஒரு பெரிய சேனலுக்கு இவரை அழைத்து போயிருந்தேன் தேர்தல் கணிப்புகளை சொல்வதற்காக. அப்போவே இவர் விஜய் தான் ஆட்சி அமைப்பார் என்று சொல்லியிருந்தார். இன்றைக்கு அது நிஜமாகி இருக்கிறது. நான் இந்த முன்னோரில் சொன்ன மாதிரி நீங்கள் டிசம்பர் மாதமே அப்போ யாருமே விஜய் ஆட்சி அமைப்பார் என்று அரசியல் நோக்கர்களும் சொல்லலை. எனக்கு தெரிந்து ஜோதிடர்கள் யாரும் அதுக்கு முன்னாடி சொன்னாங்களான்னு கூட எனக்கு தெரியலை. ஆனால் நீங்கள் அப்படி தீர்மானமாக சொல்லியிருந்தீங்க. இது எப்படி சாத்தியமாச்சு சார் உங்களுக்கு? பெயரியல் ஜோதிடம் தான் நம்ம கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுறோம். நியூமராலஜி இல்லை, பெயரியல் ஜோதிடம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் பேர் கொடுக்குதுன்னு நீங்கள் ஒரு பெரிய சேனல் கூப்பிட்டு போகும்போது கூட நான் சொல்லியிருந்தேன். என்னோடய கணிப்பு தப்பாக கூட போகலாம், பட் நான் அதை கற்றுக்கிறேன். ஏன்னா இதுதான் என்னோடய தேர்தல் கணிப்புகளே என்னோட ஃபஸ்ட்டு. நம்ம முண்டே அஸ்ட்ராலஜியை நம்ம கணிச்சிருக்கோம் சார். சூரியனும் சுக்கிரனும் தான் விஜய் சாருக்கு பேர் கொடுக்கும். அது எந்த அளவுக்கு அவரோட பேர் சாத்தியமாக இருக்கு? அதே பெயரியல் ஜோதிடப்படி சொல்லுங்க, அடுத்த 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி எப்படியான ஆட்சியாக இருக்கும்? சனி மேஷத்துக்கு போனதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் டஃப்பான டைமாக இருக்கும் விஜய் சாருக்கு. அது மட்டும் என்னால் கொஞ்சம் சொல்ல முடியும். அது எந்த காலகட்டம்? முன்னாள் முதல்வர் ஸ்டாலினுடைய ஜாதகப்படி, பெயரியல் ஜாதகப்படி அவருக்கு பலன் எப்படி இருக்குது சார்? சார் அவருக்கு அதான் சார் டஃப் தான் வருது. ருத்ரன் ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற கெஸ்ட் பிரபல என்கேவி சிஸ்டம் ஜோதிடர் ஜெயகாந்தன். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். இந்த ஜோதிடர் ஜெயகாந்தன் பல ஜோதிடர்களும் விஜய் தான் ஜெயித்து ஆட்சி அமைப்பார் என்று கணிப்பதற்கு முன்பாகவே கடந்த டிசம்பர் மாதத்திலேயே நான் ஒரு பெரிய சேனலுக்கு இவரை அழைத்து போயிருந்தேன் தேர்தல் கணிப்புகளை சொல்வதற்காக. அப்போவே இவர் விஜய் தான் ஆட்சி அமைப்பார் என்று சொல்லியிருந்தார். இவர் பெயரியல் ஜோதிட அடிப்படையில் அதை சொல்லியிருந்தார். அப்போ இன்னொன்று சொல்லியிருந்தார், தேர்தல் தேதி அறிவித்த பிறகு இந்த கணிப்புகள் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னதுனால தேர்தல் தேதி அறிவித்த பிறகு கடந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி என்று ஞாபகம், அப்போதும் கூட நான் அதே சேனலுக்கு இவரை அழைத்து கொண்டு போயிருந்தேன். அப்போதும் அந்த தேர்தல் தேதியையும் கணித்து தலைவர்களுடைய பெயரியல் ஜாதகத்தை எல்லாம் கணிச்சு மறுபடியும் விஜய் தான் ஜெயித்து ஆட்சி அமைப்பார் என்று தீர்க்கமாக சொல்லியிருந்தார். இன்றைக்கு அது நிஜமாகி இருக்கிறது. இந்த பேட்டியை பதிவு செய்கிற இந்த நேரத்தில் விஜயின் டிவிகே 112 இடங்களிலும், திமுக 77 இடங்களிலும், அதிமுக 55 இடங்களிலும் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது. எனவே எப்படி இருந்தாலும் விஜய் தலைமையிலான ஆட்சி, அது கூட்டணி ஆட்சியாக கூட இருக்கலாம், அமைவது என்பது உறுதியாகியிருக்கிறது. பிரபல ஜோதிடர்கள் கூட இந்த மாதிரி தேர்தலை கணித்த போது பல பேர் திமுக ஆட்சி அமைக்கும் என்று சொன்னவர்கள் அதிகம். அதற்கு அடுத்தபடியாக அதிமுக ஜெயிக்கும் என்று கணித்து பலன் சொன்னவர்கள் அதிகம். ஆனால் யாருமே டிவிக்கே தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு வெற்றி பெறும் என்று கணிக்காத போதே ஜோதிடர் ஜெயகாந்தன் அதை சரியாக கணித்திருந்தார். இன்னொன்றையும் இங்கு நான் சொல்ல எனக்கு தோன்றுகிறது. நான் ஒரு அரசியல் விமர்சகனாக பல சேனல்களில் பேட்டிகள் கொடுத்துட்டு வரேன். அந்த விதத்தில் நான் விஜயை அரசியல் ரீதியாக விமர்சித்தும் பேட்டிகள் கொடுத்துருக்கிறேன். இதன் காரணமாக நான் அவர் மீது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோடு அவரை விமர்சனம் செய்கிறேன் என்று நினைத்தவர்கள் இருக்கிறார்கள். அதை பற்றி நான் கவலைப்படலை. ஆனால் அப்படி எனக்கு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி என்பது இருந்திருந்தால், முதலாவது நான் ஜோதிட ஜெயகாந்தனை அவர் விஜய்க்கு ஆதரவாகத்தான் பேச போகிறார், கணிப்பு சொல்ல போகிறார் என்று தெரிந்தும் நான் சேனலுக்கு கூட்டு போயிருக்க மாட்டேன். நான் கூட்டிட்டு போனேன். இப்போவும் கூட இந்த சேனல்ல இவரை ஜோதிட ஜெயகாந்தனை பேட்டி எடுக்க என்னை அழைத்த போதும் நான் எந்த தயக்கமும் இல்லாமல் ஒப்புக்கொண்டேன்.
ஏனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்பது வேறு, தொழில் என்பது வேறு. தொழில் ரீதியாக ஜோதிட ஜெயகாந்தனின் கணிப்பு ஆற்றலை நான் பாராட்டுகிறேன். வாழ்த்துக்கள் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இந்த முன்னோரில் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து டிசம்பர் மாதமே அப்போ யாருமே வந்து விஜய் ஆட்சி அமைப்பார் என்று அரசியல் நோக்கர்களும் சொல்லலை. எனக்கு தெரிந்து ஜோதிடர்கள் யாரும் அதுக்கு முன்னாடி சொன்னாங்களான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் அப்படி தீர்மானமாக சொல்லியிருந்தீங்க. இது எப்படி சாத்தியமாச்சு சார் உங்களுக்கு? சார், விஜய்ங்கிற பேர் தான் சார். அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம உங்களுக்கு தெரியும். பெயரியல் ஜோதிடம் தான் நம்ம கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுறோம். நியூமராலஜி இல்லை, பெயரியல் ஜோதிடம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் பேர் கொடுக்குதுன்னு வாக்கு சித்தர் நிலைக்கே வசந்தனையா கண்டுபிடிச்சி எங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. இதை நம்ம ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தாலே யார் எந்த சமயத்தில் யார் வெற்றி பெறுவார், எந்தெந்த கிரகங்கள் வலுவாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சாலே நமக்கு கிட்டத்தட்ட நெருங்கிடலாம் சார். நீங்கள் ஒரு பெரிய சேனல் கூப்பிட்டு போகும்போது கூட நான் சொல்லியிருந்தேன், என்னோட கணிப்பு தப்பாக கூட போகலாம், பட் நான் அதை கற்றுக்கிறேன். ஏன்னா இதான் என்னோட தேர்தல் கணிப்புகளே என்னோட ஃபர்ஸ்ட். நம்ம வந்து முண்டேன் அஸ்ட்ராலஜியை நம்ம கணிச்சிருக்கோம் சார். இந்த தீ விபத்து இந்த பேருக்கெல்லாம் பிரச்சனையாகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அது ஓகே. பட் இது வந்து என்னோட பொலிட்டிக்கலாக என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன். இது யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு. அப்போ அதில் வந்து சார் சூரியனும் சுக்கிரனும் தான் விஜய் சார் பேர் கொடுக்கும். அது எந்த அளவுக்கு அவரோட பேர் சாத்தியமா இருக்கு அப்படின்னு நம்ம கணிச்சதுதான் சார். அது ஐயாவோட பிளெஸிங்ஸ்ல அது அப்படியே சொன்னதுதான் சார். ஸோ இந்த கணிப்பு சரியாக அமைந்ததற்கான பாராட்டுகளின் காணிக்கையை நெல்லை வசந்தன் ஐயாவுக்கு நீங்கள் சமர்ப்பிக்கிறீங்க அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் சார். அதுதான் சார் உண்மை. அவர் இது கிரியேட் பண்ணலாம் சார். என்னன்னா இது எந்த ஒரு ஜோதிடமோ எந்த ஒரு விஷயத்தையுமே நான் கண்டுபிடிக்கவே இல்லை. அவங்க குருமார்கள்லாம் நிறைய வசனைய மாதிரி நிறைய பெரிய பெரிய குருமார்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் கொடுத்துட்டு போனதை நாங்கள் அதை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் நமக்கு விஷயமே தவிர, இது நான் ஒரு பதிவோட போட்டிருந்தேன் சார் FB-ல, ஜோசியத்தை நம்ம ஓன் பண்ணக்கூடாது. இது இந்த ஜோசியம் என்னோட தான், நான் சொல்கிறது மட்டும்தான் தீர்க்கமாக இருக்கும், நான் சொல்கிறது தான் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது இருக்கக்கூடாதுங்கிறது என்னோட தனிப்பட்ட ஒரு விஷயம் சார். ஏன்னா ஒரு காலத்தில் கிரகங்களே அப்டேட் ஆகாமல் திருப்பி சொன்னதையே நிறைய ஜோதிடர்கள் சொல்லிட்டே இருந்திருக்கிறாங்க. அதாவது நான் நிறைய இடத்துல சொல்லுவேன், திருப்பி குணங்களையே சொல்லிட்டே இருக்கிற ஜோதிடர்கள்லாம் நிறைய மீட் பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கேன். இவர் இந்த நட்சத்திரம் இவரோட குணம் இப்படித்தான் இருக்கும் இப்படியே சொல்லி அதில் என்ன மாதிரி விஷயங்கள் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியவே இல்லை. ஒரு பலன் சார், ஒரு பேரை வச்சு ஒரு பலன் நம்ம சொல்கிறோம். அதாவது சார் இன்னும் பேரை வச்சு சொல்கிற ஆள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நான் மட்டும் இல்லை. பட் அந்த அப்டேஷன் ஒன்று இருக்கு இல்லையா சார், அந்த கிரகங்களோட அப்டேட்னு ஒன்று இருக்குது. இப்போ அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம், அதை எப்படி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸுக்கு எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோங்கிறது மட்டும்தான் விஷயமே. அதனால் இது ஃபுல்லாக இதுன்னு இல்லை சார், நான் தனிப்பட்ட இண்டிவிஜுவல் ஜாதகத்துக்கு சொல்கிறேன்ல சார், அவங்களோட சக்ஸஸாக இருக்கட்டும், முண்டேன் அஸ்ட்ராலஜி இந்த தீ விபத்து இதெல்லாமே சொல்கிறது, இது எல்லாமே கோஸ் டு வசந்தன் ஐயாக்கு தான் சார். இது நான் ஒன்றும் பெருசாலாம் சார். நீங்கள் கணிச்சு பல மாதங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி விஜய் தலைமையில் ஆட்சி அமைய போகுது. அதே பெயரியல் ஜோதிடப்படி சொல்லுங்க, அடுத்த 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி எப்படியான ஆட்சியாக இருக்கும்? அதாவது மக்களுக்கு நல்ல ஆட்சியாக இருக்குமா இருக்காதா? ஏன்னா விஜய்க்கும் அரசியல் அனுபவம் கிடையாது, விஜயை சுற்றி இருக்கிற பல பேருக்கும் அரசியல் அனுபவங்கள் கிடையாது. செங்கோட்டையன் போன்ற 2-3 பேரை தவிர வேற யாருக்கும் அரசியல் தெரியாது. எனவே அவருடைய ஆட்சி வந்து எப்படியான ஆட்சியாக இருக்கும்? இது வந்து மக்களுக்கு சோதனையான ஆட்சியாக இருக்குமா, விஜய்க்கு சவாலான ஆட்சியாக இருக்குமா, எப்படி இருக்கணும் அதையும் சொல்லுங்க சார். அதாவது சார், ஒருத்தரோட தனிப்பட்ட ஜாதகம் நம்ம கிடைச்சதுன்னா சார், அவங்க என்ன மாதிரியான ஆட்சி கொடுப்பாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்ல அவங்க இது பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்து சொல்லலாம். பட் இது வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது பேர்.
பேர், ஏன்னா அவங்களோட ஜாதகம் எதுவுமே இல்லவே இல்லை. ஏன்னா சார் நிறைய இடத்துல ஒருத்தர் வந்து விஜய் சார் வந்து கடக லக்னம், இன்னொருத்தர் மிதுன லக்னம், இன்னொருத்தர் கன்னி லக்னம். இது இது எதை வச்சு நம்ம கணிக்கிறது? அவங்க அவங்க அவங்களுக்கு எப்படி அது பர்சனலாக வந்து யார் சார் தருவா? விஜய் சார் தரப்புல இருந்தோ ஒரு இப்போ என்கிட்ட வந்து எப்படி இவங்க தருவாங்க? எனக்கு பார்த்து சொல்ல. நான் பார்த்திருந்த ஒரு பிரபலமான ஜோதிடரே ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, விஜய், சீமான் இவங்க 4 பேர் ஜாதகங்களும் தனக்கு கிடைச்சதாக சொல்லி பலன் சொன்னார். அவர் சொன்ன பலன்கள் வந்து திமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னார். தாவேகா வந்து 1 5 சீட்டுகள் மட்டும் தான் கிடைக்கும்னு சொன்னார். ஆனால் நீங்கள் வந்து அந்த பர்சனல் ஜாதகம் எல்லாமே நீங்கள் சரியாக சொல்லியிருக்கீங்க. ஆமாம் சார். அதனால் இப்போ இதில் இவங்க எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல. இத்தனை பேர் பர்சனல் ஜாதகமும் நெட்டில் இருக்கும் சார், எல்லாத்தோடதும் நெட்டில் இருக்கும், சும்மா அது போட்டு வச்சுருப்பாங்க. பட் எக்ஸாக்ட் நமக்கு டேட்டு டைம் இருக்குது சார், அது அவங்களுக்கு கிடைக்கணும். அது நமக்கு கரெக்டாக ஒரிஜினலாக கிடைக்கணும். அதுலேயே 3 லக்னம், ஒருத்தர் கடக லக்னம், ஒருத்தர் மிதுன லக்னம், ஒருத்தர் கன்னி லக்னம். இதில் எப்படி பலன் சொல்கிறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே சார், ஸ்டாலின் சாருக்கு, எடப்பாடி சாருக்கும் இப்படி சொல்கிறாங்க. இப்போ நமக்கு ஒரு பர்சனல் அவங்களோட கரெக்டான டைமோ அது கிடச்சிதுன்னா அவங்க அடுத்த 5 வருஷம் எப்படி பண்ண முடியும்னு சொல்ல முடியும். பட் இப்போது இந்த இவரோட பேர் வச்சு நம்ம சொல்லும்போது சார், இவருக்கு ஒரு இந்த சனி மாறுதில்ல சார். இப்போ நம்ம திருக்கணிதப்படியோ வாக்கியப்படியோ ஏதோ ஒரு சனி மேஷத்துக்கு போனதுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சம் டஃப்பான டைமாக இருக்கும் விஜய் சாருக்கு. அது மட்டும் என்னால் கொஞ்சம் சொல்ல முடியும். அது எந்த காலகட்டம்? அது வந்து சார் நம்ம இப்போ திருக்கணிதம் இந்த வாக்கியப்படி எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி 2027 சனி மாறுது திருக்கணிதப்படி. 2028 வாக்கியப்படி ஆகுது. ஓகே. அது யாருக்கு முன்னாடி பலன் ஸ்டார்ட் ஆகும்லாம் கணக்கு இருக்கு. அது வச்சு தான் சார், அது வச்சு அவருக்கு கொஞ்சம் ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ அவருக்கு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னும் போது தமிழ்நாட்டு மக்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குன்னு சொல்லலாமா? ஒரு அதிருப்தியாக? இல்லை சார், அதிருப்திங்கிறது எனக்கு தெரியல. பட் அவருக்கே கொஞ்சம் ப்ரெஷர் இன்னும் வரலாம் இல்லையா? சில விஷயம் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, அது கொஞ்சம் காலதாமதம் ஆகும் போது அங்கே ஒரு ப்ரெஷர் ஏற்படும் இல்லையா? அவங்க கட்சிக்குள்ளேயோ இல்லை மக்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்கே தவிர மக்கள் கம்ப்ளீட்டாக அதிருப்தி ஆயிடுவாங்களா அப்படிங்கிறது வந்து நம்ம அவரோட பர்சனல் ஜாதகம் கிடைச்சதுன்னா நம்ம சொல்லிடலாம். எனக்கு தெரிஞ்சு ஆக மாட்டாங்க அந்த மாதிரி. இப்போ கரெக்டாக அந்த மாதிரி இல்லை. இந்த இடத்துல நான் தாவேகாவை சேர்ந்த பிரமுகர்களுக்கு ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். ஜோதிட ஜெயகாந்தன் திரும்ப சேனல் பேட்டிகளில் விஜய் தான் ஆட்சி அமைப்பார்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது கரெக்டாக பழிச்சிருக்குது. அவர்கிட்ட வந்து விஜயுடைய ஜாதகம் இல்லாத பட்சத்திலும் பெயரியல் அடிப்படையில் அதை சொல்லியிருந்தாரு. நீங்கள் அவரை சந்தித்து விஜயுடைய ஜாதகத்தை கொடுக்க முடியுமானால் அது வந்து உங்கள் தலைவர் விஜய்க்கும் நல்லதாக அமையலாம், தமிழ்நாட்டுக்கும் நல்லது செய்யலாம். அடுத்து நம்ம பேட்டிக்குள்ளே வருவோம். இப்போது இதுக்கு அடுத்ததாக முன்னாள் முதல்வர் ஸ்டாலினுடைய ஜாதகப்படி, பெயரியல் ஜாதகப்படி அவருக்கு பலன் எப்படி இருக்குது சார்? சார் அவருக்கு அதான் சார் டஃப் தான் அவருக்கு. நீ அடுத்து வந்து சார், ஏன்னா ஒரு மீன ராசி அவரு அப்போ பார்த்தேன் சார், ஜாதகம் எந்த லக்னம் அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. பட் அவரோட அந்த பர்த் டேட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் போகும்போது அந்த கிரகங்கள்லாம் என்னென்ன பொசிஷன்ஸில் இருக்குன்னு பார்க்கலாம். அதில் வந்து அவருக்கு வந்து மீனத்தில் செவ்வாய், ஸ்டாலின்னு பேர் கொடுக்குறது வந்து செவ்வாய் தான் சார் கொடுக்கும். அது மேலே இப்போ சனி நிற்கிது. ஓகே. அதனால தான் அவருக்கு இந்த மாதிரியான சூழ்நிலை கிரியேட் பண்ணிருச்சு. அண்ட் தென் அது விட்டு போகிற வரையும் கொஞ்சம் பயங்கர டஃப் தான் சார். அதாவது இப்போ ஆட்சி பறி கொடுத்தது மட்டும் அல்லாமல் இதை விடவும் அதிகமான சோதனைகளை கூட கண்டிப்பா. இப்போ எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக வருவாரா அல்லது ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக வருவாரான்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வந்து திங்கட்கிழமை மாலையில் தான் இந்த பேட்டி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமியுடைய பெயரியல் ஜாதகப்படி அவருக்கு எப்படி இருக்கு சார்? சார் அவருக்குமே சிறப்பாக இல்லை சார். நம்ம இதுதான் நம்ம ரொம்ப நாளாகவே சொல்லிட்டு வரோம். நம்ம போன வருஷத்துலேருந்தே அவருக்கு
பெயரியல எனக்கு இங்க ஒரு விஷயம் நினைவுக்கு வருது. சில ஜோதிடர்கள், குறிப்பாக நீங்கள் பயின்ற என்கேவி சிஸ்டத்தின்படியான ஜோதிடர்கள் கூட ஒரு சில பேர் வந்து எடப்பாடியாருடைய ஜாதகம் வந்து அமோகமா இருக்கு, அவர் முதலமைச்சரா வருவாரு அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பத்தி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அப்படி சொல்லியிருக்காங்களா சார்? ஆமா. சரி சார், அவங்க எதை வச்சு கணிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க கம்ப்ளீட்டா என்கேவி மட்டுமே ப்ராக்டிஸ்ல இருந்தாங்களா, இல்ல வேற நிறைய சிஸ்டம்ஸ் நிறைய இருக்குல்ல சார், அதுல வச்சு இது ப்ரெடிக்ஷன்ஸ் எடுக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அவருக்கு இப்போ அடுத்து எப்படி இருக்கு சார்? அவரு சிறப்பா இல்ல, அதுதான் நமக்கு ரிசல்ட்டே நமக்கு தெரிகிற ஒரு விஷயம். என்ன சார், இது எல்லாமே நம்ம ஜோதிட ஆய்வாவே இருந்ததுன்னா பெட்டர் சார். இப்போ எனக்கு பர்சனலா விஜய் சார் அவருக்கு தான் நான் சப்போர்ட், அதுல எந்த மாற்றமும் இல்லை சார். இப்போ இந்த ஏப்ரல் 23 சார், இந்த ஏப்ரல் 23 நம்ம ஓட் பண்ணோம். அந்த டேட்ல அவரு பேர் இல்ல அதுக்கு முன்னாடியே நான் ஒரு பேர்ல கணிச்சல சார். அவரு பேரு நம்ம போன வருஷம் கணிச்சது. ஆமா, பேரு சரியா இல்லைன்னா சார், பேரு சரியா இல்லதான். அது நான் விஜய் சார் சப்போர்ட்டரா இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி. ஏன்னா சார், நம்ம இது எல்லாமே ஜோதிட ஆய்வாக தான் நம்ம பார்க்குறோம். ஜோதிடத்துல தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். இவருக்கு இது எப்படி இருக்கு? இப்போ விஜய் சாருக்கு இந்த வருஷம் ஆட்சி அமைக்கும், அவரு இப்போ வரவே மாட்டார் அப்படின்னா சார், நான் விஜய் சார் சப்போர்ட்டர் தான். அதுக்காக நான் விஜய் சார் சப்போர்ட்டருக்காக இல்லை சார், இந்த தடவை விஜய் சார் தான் கன்ஃபார்மா அப்படி சொல்லக்கூடாது சார். பர்சனல் ஒப்பீனியன் அது. ஆமா, இது நம்ம வந்து ஒரு ஜோதிட ஆய்வா நம்ம எடுக்கிறோம். அப்போ இப்ப எனக்கு ஒரு கட்சி சார்ந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது. ஆமா, ஜோதிடர்களே சொல்றேன். நான் இப்ப நிறைய பேரை பாக்குறேன் சார். எஃபில கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாதுன்னு சொன்னாங்க. ஜோதிடர்களை சொல்றேன். நீங்க அந்த தனியா இவங்க ஜோதிடர் இல்லாதவங்களுக்கு ஓகே, அதெல்லாம் சொல்லலாம். யாரு எது வேணா சொல்லலாம் சார், அதுல ஒரு பிரச்சனை கிடையாது. பட் ஜோதிடர்கள் கன்ஃபார்மா டிஏக்கு வந்து 10 சீட்டு வர மாட்டாங்க, 3 சீட்டு, 1ல இருந்து 3 சீட்டு வரமா, அவ்வளவுதான் வருவாங்க. இது எதன் அடிப்படையில சொல்றாங்கன்னு ஒரு எனக்கே ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. அதே மாதிரி நம்ம சில பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு பண்ணிருக்கிறாங்க, மெசேஜ் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. சவால் விடுறேன், விஜய்லாம் வரமாட்டாரு அப்படி. நான் பர்சனலாவே சொல்லலையே, பர்சனலா நான் பார்த்த நினைவு இருக்கு எனக்கு. நீங்க விஜய் முதல்வராக வருவார்னு ஃபேஸ்புக்ல பதிவு போட்டிருந்தீங்க. அதுக்கு கீழே ஒருத்தர், ஏன் இப்படியெல்லாம் பேசி உங்க பேரை கெடுத்துக்கிறீங்க, இது ஒன்றும் நடக்க போறது இல்லைன்னு இருந்தாரு. அதான் இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. வசந்தன் ஐயா பேரெல்லாம் கெடுக்காதீங்க இப்படிலாம் போட்டிருந்தாங்க. அது சார், அவர் பேர் நான் எப்படி சார் இருக்கிறேன் ஜோதிடத்துல, எனக்கு வரல தெரியல அப்படின்னா நான் விட்டுருவேன். நான் இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் நான் வரவே மாட்டேன். அவரு தானே சார் எல்லாமே எங்களுக்கு கொடுத்துட்டு போனதே அவரு தான். அவர் பேரை இது பண்ணி என்ன, இப்போ கடைசியா ரிசல்ட் அவரோட தானே சார். இப்போ அவரு கொடுத்துட்டு போனது தானே இப்போ ஜெயிச்சிருக்கு. ஆமா, அதுதானே. நான் வந்து சார் பெரும்பான்மையா இத்தனை சீட்டு வித்தியாசத்துல ஜெயிப்பாரு அப்படிலாம் நான் எங்கேயும் சொல்லவே. அந்த சீட்டு கணக்கெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அவர் பேரு பவர்ஃபுல்லா இருக்கு, அவர் வருவார். அவர் கூட்டணியோ எது அதெல்லாம் அதெல்லாம் அதை பத்தி நான் சொல்லவே இல்லை. அவருக்கு இந்த தடவை பேருக்கு பயங்கர சான்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட நான் சொன்னது அவரு தான் வருவாரு அப்படின்னு. தப்பா ஆயிடுச்சு அப்படின்னாலும் நான் என்ன சார் சொன்னேன், நான் தான் மிஸ்டேக் பண்ணிருக்கேன். அந்த கால்குலேஷன் என்னோட மிஸ்டேக் தான் இருக்குமே தவிர வசந்தன் ஐயா கண்டுபிடிச்சதுல எந்த ஒரு பிழையுமே இருக்காது. அதை பிராக்டிஸ் பண்ற ஆள் நான் தப்பா இருக்கலாம், மிஸ்டேக் பண்ணி இருந்திருக்கலாம், அதடா இந்த கால்குலேஷன் விட்டுட்டோமே அப்படின்னு இருக்கலாமே தவிர நான் 160 சீட் வந்துருவார், 120 சீட் எங்கேயும் நான் சொல்லவே இல்லை சார். அவர் ஜெயிச்சிருவார். பட் இவங்க நீங்க சொன்ன மாதிரி சார், நீங்களும் பார்த்த மாதிரி நான் நிறைய இதுல பார்த்தேன், எல்லாருமே பர்சனலா சார். எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா சார், எடப்பாடி சார் வருவாருன்னு நிறைய பேர் சொன்னாங்க சார். எனக்கு அது பெரிய ஆச்சரியம். என்னன்னா சார், அதாவது ஒரு லக்னத்தை வச்சு நம்ம கணிப்போம், இல்லைன்னா சில பேர் ராசியை வச்சு கணிச்சிருவாங்க. அவர் கன்னி ராசி, 11ஆம் இடத்துல குரு வரப்போகுது, வர்றது 1 மாசத்துக்கு முன்னாடியே குரு வேலை செஞ்சிரும்லாம் சொன்னாங்க சார். இப்போ அதுக்கு என்ன சார் ரிசல்ட் என்ன சார்? அப்போ நம்ம என்கே படிக்கலன்னா ஓகே, இந்த சிஸ்டம் ப்ராக்டிஸ் பண்ணலன்னா ஓகே, அது அவங்களோட சிஸ்டத்தில் படித்து அவங்க கால்குலேஷன் எடுத்து சொல்கிறாங்க. பட் ராசிக்கு 11ல் வரும் இந்த குரு இப்படி தான் வேலை செய்யும்லாம் இல்லை சார். ஒருத்தருக்கு 2 மாதம் முன்னாடி வேலை செய்யும்,
ஒருத்தருக்கு பயிற்சி ஆகல சார். இப்போ வாக்கியப்படி May 26 ஆகுது. 1 வீக் முன்னாடி வேலை செய்யும். சில பேர்த்துக்கு குரு பயிற்சி ஆன அப்புறம் வேலை செய்யும். ஓ, இல்லை அதெல்லாம் கிடையவே கிடையாது, இவர் சொல்றது தப்பு அப்படின்னு. இது குரு என்ன சார், நம்ம பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டான்னு அவர் அப்படிலாம் செய்ய மாட்டாருங்க. இது இந்த ஒரு ஒரு விஷயத்துக்கு போறாங்களே சார், அது ஓன் பண்ணிக்கிறாங்க. ஜோதிடம்னா இதுதான், இப்படித்தான் வரும், இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிறது இல்லைன்னு இப்போ ப்ரூவ் இல்லை சார். ஆமா. ஒருத்தர் என்கிட்ட சொன்னார் சார், போன வருஷம் நம்ம சேனல்லாம் முன்னாடி வந்து சொன்னார், என்கிட்ட பர்சனலாகவே சொன்னார், இதாங்க வெடி விபத்து எப்படிங்க ஆகும் அப்படின்னாரு. ரொம்ப ஆர்ஷா, ஏதாவது உளராதீங்க, குரு பார்த்துக்கிட்டு இருக்கு, என்ன நீங்கள் பேசுறீங்க அப்படின்னாரு. நம்ம பயங்கரமாலாம் சண்டைலாம் அப்படிலாம் போய் நிற்க மாட்டோம். ஏன்னா எதை வச்சு இவர் சொல்கிறாரு வெடி விபத்துலாம் வராதுன்னு. தனுசு மண்டலம் நெருப்பு மண்டலம், அதில் 1ஆம் தேதி நெருப்புக்குண்டான கிரகம் செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன் எல்லாம் நெருப்பு மண்டலத்தில் இருக்கு. சனி பார்த்துக்கிட்டு இருக்கு. இவர் எப்படி சார் இப்போ பயங்கரமாக ஆர்கியூ பண்ணார் சார் என்கிட்ட, அதெல்லாம் பார்க்குறீங்களா அப்படின்னாரு. சரி ஓகே பார்க்கலாம். இல்லைன்னா சார் இவங்ககிட்ட போய் நம்ம ஆர்கியூவும் பண்ண முடியாது, நம்ம போய் சண்டைக்கோ ஆர்கியூலாம் பண்ணவே முடியாது. ஏன்னா இது ஒரு ப்ரெடிக்ஷன், ஒரு கணிப்பு. இதெல்லாம் இந்த கிரகம் இந்த அதுக்கு தான் சார் பாவங்கள் கொடுத்துருக்கு. நிலராசி, நீர் ராசி, பெண் ராசி, இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்கு. இதுல இது மட்டும்தான் ஆகும், இது மட்டும்தான் ஆகும், அது கஷ்டம் சார் அது. அதனால அவங்க சிஸ்டத்தை படிச்சுக்கிட்டது நம்ம சொல்றது ஓகே. பட் நம்ம ஒரு என்ன சார், இப்போ நான் மிஸ் ஆயிடுச்சுன்னு வைங்க சார், இப்போ விஜய் சார் மிஸ் ஆயிடுச்சு, நான் என்ன சார் பண்ணியிருப்பேன்? நீங்கள் தவறு பண்ணிட்டதாக ஒப்புக்கொண்டிருப்பீங்க. அதுதான் சார் உண்மை. இல்லை நான் தவறு பண்ணிட்டேன், நான் சரியா, நான் அதுவும் இப்போ சொல்லியிருந்தீங்க, போட்டிருந்தேன். ஆமாம், தப்பாக இருந்தால் நான் கண்டிப்பாக அதை நான் திருத்திப்பேன். இல்லை சேனலில் பேட்டி கொடுக்கும்போது கூட நீங்கள் இதை சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சிங்க. என்ன சார், ஏன்னா ஜோதிடங்கிறது ஒவ்வொரு நம்மளோட நம்பிக்கைகள். இதை வந்து இந்த கிரகம் இப்படி மட்டும்தான் செய்யும். சனி சொல்லிடுங்களா சார், சனி 11 இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு, அப்பெல்லாம் இல்லை. அதெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம், 2.5 வருஷமா ஆய்வு பண்ணிட்டே இருக்கோம். அப்போ வந்து சும்மா போகிற போக்கில் இவருக்கு ஜோசியம் தெரியாது அப்படின்னா, நீங்கள் வசந்தனையாவே கடைசி வரையும் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான் சார், ஜோதிடம் கடன். சாவர வரையும் யாருக்கும் கத்துக்க முடியாது, தெரியாது. நான் யாரு, இத்தினூண்டு ஆள் நான் ஜோதிடத்துல. அதுல நம்ம ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிளிஃபைடா கொடுத்துட்டு போயிருக்காரு வசந்தனையா நமக்கு. இவங்க சார் நட்சத்திரம், ராசி, நவாம்சம், D5, D6, D7, தசா புத்தி, இத்தனையும் பார்த்து ஒருத்தருக்கு ப்ரெடிக்ஷன் சொல்றாங்க, அது மிஸ் ஆகுது. ஓ, எங்கிருந்து மிஸ் ஆகுது சார்? இப்போ நான் சொல்றது அப்படியே 100% நடக்குதுன்னா நான் பெருமைகள்லாம் நான் சொல்லவே இல்லை. பட் ஒருத்தர்கிட்ட சண்டைக்கு வராங்கல்ல, ஆமா, ஜோதி ரீதியா சண்டைக்கு வராங்கல்ல, அவங்களுக்கு தான் நான் சொல்றேன், பப்ளிக்கே நான் சொல்ல புரியுது. ஏன்னா பப்ளிக்கு இது நமக்கு ஜோதிடம் இவங்க சொல்றாங்க, நம்ம கேட்டு போன்னு தான் இருப்பாங்க. நான் ஜோதிடர்களுக்கு எதுக்கு நம்ம கூட சண்டைக்கு வரணும், அதெல்லாம் வரமாட்டாங்க, இவங்க வரமாட்டாங்க, எல்லாம் ஓன் பண்ணிட்டு அவரு பேரு சரியா இல்லை, இந்த நம்ம பாக்குற சிஸ்டத்துல பேரு சரியா இல்லை அப்படின்னா கண்டிப்பா நானே சொல்லியிருப்பேன் விஜய் சாருக்கு வர்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன், என்னோட பர்சனலா ஒதுக்கி வச்சுட்டு. ஆமா, ஏன்னா ஜோதிடம் நம்ம ஆய்வு பண்ணுவோம் சார். இப்போ அதுவே இல்லை அப்படின்னா இப்போ எல்லாமே பர்சனலாக போயிடும்ல. எனக்கு விஜய் சார் பிடிச்சிருக்காரு, விஜய் சார் தான் வருவார் அப்படின்னு ஒரு பப்ளிக்ல உட்காந்து சொன்னோன்னா நல்லா இருக்காதுல்ல சார். அப்புறம் அதோட அந்த எத்திக்ஸ் விஷயம் ஒன்று மிஸ் ஆகுது இல்லையா நமக்கு. தமிழ்நாட்டில் பெருவாரியான மக்கள் கிட்ட நல்ல பெயர் சம்பாதிச்சிருக்கிற இன்னொரு தலைவர் வந்து அண்ணாமலை. அவர் இந்த தேர்தலில் ஏதோ அதிருப்தியின் காரணமாக போட்டியிடலைன்னு சொல்கிறாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. ஆனால் இப்போவும் அது பிஜேபியில் தான் அவர் இருக்கார். அண்ணாமலையுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அவருடைய பெயரியல் ராசிப்படி சொல்லுங்கள் சார். சரி சார், அவர் அண்ணாமலை அப்படிங்கிற பேர் செவ்வாய் கொடுக்கும் சார் பேர். இவர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், கும்பத்தில் இருக்க காலம், சனி கும்பத்தில் இருக்கிற காலம், மேஷ வீடான செவ்வாய் வீடை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சார், இந்த எலெக்ஷன் விட்டுருங்க, ஒரு 2023 25 வரை வச்சுக்கோங்க சார்.
இந்த பேருக்கெல்லாம் எப்படி இருந்திருக்குன்னு பார்க்குற ஆடியன்ஸும் சரி. ம் இப்போ ஸ்டாலின்ங்கிறது பேர் செவ்வாய் கொடுக்கும், பழனிசாமிங்கிறது பேர் சனியும் செவ்வாயும் கொடுக்கும், ம் அண்ணாமலைங்கிறது பேர் செவ்வாய் கொடுக்கும். ம் இவங்களோட விஷயங்கள்லாம் எப்படி இந்த 2.5 வருஷ காலம் நடந்திருக்குன்னு பாருங்க. ம் அதுலயே தெரிஞ்சிடும் அவங்களோட விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, சனி வந்து கம்ப்ளீட்டா டேக் ஓவர் பண்ணது செவ்வாயோட பேர்களை தான். ம் மேஷம் 3ஆம் பறவையா பார்த்துரும் சார். ம் 10ஆம் பறவையா விருச்சிகம், விருச்சிகமும் செவ்வாயோட வீடு தான். ம் இது ரெண்டையுமே பார்க்கும்போது அந்த செவ்வாய் பேர்கள் எல்லாமே அஃபெக்ட் ஆகும், ஓகே. அஃபெக்ட் ஆகிடும் அது. ம் அப்போ அந்த பெரிய பெரிய தலைவர்கள், நம்ம பெரிய பெரிய பிரபலங்கள், ம் இந்த பேர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் அஃபெக்டாக தான் சார் இருக்கும். அதுல எந்த மாற்றமே கிடையாது. ம் இதுக்கு என்னன்னா சார், இதுதான் ஐயா வந்து சிம்பிளா கொடுத்துட்டு போயிட்டாரு. பேர் அது நீ பிடிச்சிக்கோ, அது உன்னோட அவங்கவங்க திறமை தான், ம் அது நீ பிடிச்சிக்கோ. ம் அதை பிடிச்சி நான் ரொம்ப 40 வருஷம் இல்லை, இப்போ இந்த சனி பெயர்ச்சி சொன்னீங்க இல்லையா, ஒரு பஞ்சாங்கப்படி 27 வரைக்கும், இன்னொரு பஞ்சாங்கப்படி 28 வரைக்கும் அந்த பலன்கள் இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த காலகட்டத்தில் அண்ணாமலையுடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இல்லை சார், நம்ம இதுவே வச்சுப்போம் சார். இப்போ மார்ச் 6 தான் நமக்கு சனி பயிற்சி ஆயிருக்கு. சரி, இப்போதான் அது அவரோட பேரை ரிலாக்ஸே பண்ணுது. ஓகே. மேஷ வீடான செவ்வாயை இப்போதான் ரிலாக்ஸ் பண்ணி ஏறிடுச்சு. சரியா சார்? இப்போ அந்த இடத்துல அதே மீன ராசி மண்டலத்துல அவரோட ஜாதகத்துல செவ்வாய் இருந்ததுன்னா அடுத்த 2.5 வருஷமும் டஃப் தான். ஓஹோ. அண்ணாமலை சாருக்கும் டஃப் தான். ஓ, அதுல எந்த மாற்றமும் இல்லை சார். எதுக்குண்ணா சார், சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பங்குனி மாசம் நினைக்கிறேன் சார், இந்த ராஜு இந்த மாதிரி நிறைய பேர் போட்டிருந்தார். ராஜு இந்த மாதிரி பேர் நிறைய பேர் போட்டிருந்தேன், ஞாபகம் இல்லை. அதுல மட்டும் ராஜு, அதுல நான் ஒரு கடைசியா ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்கேன் சார். அவங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்துல இந்த பேருக்கு உண்டான கிரகத்தை குரு பார்த்தா அவங்க ஹைலைட்ஸ் ஆவாங்க அப்படின்னு சார். ராஜு பிரியன் ஒருத்தர் யூடியூப் IPL ஓட கமெண்டேட்டரா இல்ல சார், கலைஞர் என்ன ரீல்ஸ், அவர் எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அவர் பேர் ராஜ் பிரியன். ஓகே. இப்போ நான் அதுல என்ன சார் மென்ஷன் பண்ணியிருந்தேன், அவங்க பேர் அந்த போட்டிருக்கிற பேர்ல அவங்க ஜாதகத்துல இந்த குரு பார்த்ததுன்னா அவங்க நல்ல விதமா பிரபலம் அவங்க ஹைலைட்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாசம்தான் எக்ஸாக்டா ராஜபிரியன் பேரு பயங்கர ஃபேமஸ் சார். இதே கால்குலேஷன் தான் சார். இப்போ இவருக்கு மீனத்துல, அண்ணாமலை சாருக்கு மீனத்துல செவ்வாய் இருக்கு. குரு தோ கம்மிங் May 26 வாக்கியப்படி, திருக்கணிதப்படி ஜூன் 1 இறங்கி கடகத்துக்கு இறங்கி மீனத்தை பார்க்கும். மீனத்துல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு ஒரு 60-40 இருக்கும். குரு இறங்கினதுக்கு அப்புறமும் சனி மேஷத்துக்கு போற வரையும் அந்த பேருக்கு டஃப் தான் சார். டஃப் தான் சார். அதுக்கு உண்டான கோவில்களுக்கு அவங்க போனாலே நிறைய விஷயங்கள் மாறும் சார். எதுக்குன்னா நிறைய பேர்த்துக்கு மாறி இருக்கு. இது எல்லாமே என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. எதுவுமே சும்மா அந்த பிஸ்னஸ்க்காகவோ இந்த விஷயத்துக்காகவோ நான் எந்த இடத்துலையும் நான் பேசினதே கிடையாது. பட் நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஓகே. அதனால அவங்க பேருக்கு அந்த கிரகங்கள், மீனத்துல என்னென்ன கிரகங்கள் யாராருக்கு இருக்கோ அதுக்கு உண்டான கோவிலுக்கு அவங்க போனா ஏகப்பட்ட மாற்றம் கண்கூடாப்புல நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார் நிறைய. அதனால அப்படி இருந்தா அவங்க போலாம். நீங்கள் கடந்த முறை சேனல்களில் பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருந்தீங்க, இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன் சொல்லும்போது பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் சொன்னது மாதிரி இந்த ஜனவரி மாதத்துக்கு பிறகு பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது, கொலை செய்யப்பட்டது, இந்த மாதிரியான சம்பவங்கள், செய்திகள் நிறைய வந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் பெண்களுக்கு நீங்கள் சொன்ன இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து இந்த இயர் த்ரூ அவுட் இப்படி தான் கண்டினியூ ஆகுமா சார்? இயர் ஃபுல்லாக ஆகும் சார். இயர் ஃபுல்லாகவே ஆகும். இந்த வருஷம் ஃபுல்லாகவே ஆகும். ஏன்னா சார் குழந்தைகளுக்குமே நம்ம சொன்னோம், குழந்தைகளுக்குமே ரொம்ப டஃப் அப்படின்னு. இந்த ஸ்கூல் வேன் ஆக்சிடென்ட் ஆகுது, இந்த குழந்தைகளே இப்போ ரேப் பண்ணிட்டாங்க சார். 5 வயசு 6 வயசு முன்னாடி, ஒரு 3-4 நாள் முன்னாடி பண்ணிட்டாங்க. அண்டு இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது குழந்தைகளுக்கு. இதெல்லாம் கண்டினியூவா இந்த வருஷம் ஃபுல்லாகவே இருக்கும் சார். ஏன்னா
குருங்கிறது தான் சார் குழந்தை. ம். அந்த குழந்தை வீட்டுக்கு சனி போயிருக்கு. ஓகே. அங்கிருந்து அதே குழந்தை வீடான குருவோட வீடான தனுஷையும் பார்த்துட்டு இருக்கு 10ஆம் பார்வையா. ம். அப்போ இது கொஞ்சம் கண்டினியூஸாக நடந்துகிட்டே தான் சார் இருக்கும். ஓஹோ. அதனால தான் நம்ம எல்லா சேனல்லையுமே இது நீங்க சொல்றது வந்து தமிழ்நாட்டில் மட்டுமா அல்லது இந்தியா சார் முழுமைக்கும்? இது வேர்ல்டே. வேர்ல்டு வைட். ஐயா கொடுத்துருக்காங்க சார் முண்டை அஸ்ட்ராலஜின்னு. ஓகே. முண்டை அஸ்ட்ராலஜி தான், தமிழ்நாட்டுக்கு மட்டுமே கிடையாது, வேர்ல்டு ஃபுல்லாகவே. ம்ஹும். நம்ம ட்ரெயின் ஆக்சிடென்ட் சொல்லியிருந்தோம். ம். ஏதோ நான் பார்த்தேன் ஃபாரின்ல தான் எங்கேயோ இப்போ போன மாதம் நினைக்கிறேன் சார் ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ம். இது எல்லாமே முண்டை அஸ்ட்ராலஜி தான். ஓகே. பட் அவங்க அந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன எப்படின்னு எனக்கு தெரியல, என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியல. ம். பட் இங்கே இந்த இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவங்க, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு திருப்பி ஒன்று தான் சார், லக்ஷ்மி நரசிம்மர். ஓகே. அங்கே ரெகுலராக கண்டிப்பாக போகணும். அதுவும் பெண்கள் ரெகுலராக போயிட்டே இருந்தாங்கன்னா சாட்டர்டேவோ சண்டேவோ. இப்போ ஹிந்துஸ் நீங்க சொல்றத செய்வாங்க, ஆனா வந்து வேற்று மாற்று மதத்தினருக்கு வந்து பெண்கள் குழந்தைகளுக்கு தற்காத்து கொள்ளணும்னா அவங்க வந்து இந்த கோயிலுக்கு போவாங்களான்னு தெரியாது. அவங்க என்ன பரிகாரம் பண்ணலாம்? சார் எனக்கு தெரிஞ்சு சார் நிறைய பேர் போகிறாங்க. ம்ஹும். நமக்கே கிளைண்ட்ஸ் வந்து நம்ம நண்பர்கள் ஓகே. வந்து கிறிஸ்டின்ஸ் அண்ட் முஸ்லீம்ஸ்லாம் இருக்காங்க. ம். அவங்க எல்லாருமே போகிறாங்க. ம்ஹும். அவங்க சப்போஸ் அவங்க இதுக்கு போக முடியாதவங்க சார், அவங்க வந்து இந்த நரசிம்மரோட ஃபோட்டோ சப்போஸ் அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா, நரசிம்மரோட ஸ்லோகத்தை அவங்க கேட்டுகிட்டே வரலாம். ஓகே. நிறைய யூடியூப்ஸில் இருக்குது, ம். அதை கூட அவங்க கேட்கலாம். ம். பயங்கரமாக எஃபெக்ட் இருக்கும். ம். ஏன்னா சார் அந்த காலபுருஷ தத்துவத்தை வச்சு சொல்கிறேன், ம். வேறு எதுவும் இல்லை. அது வந்து கேட்டாலும் அவங்க நல்லாயிருக்கும். இவ்வளவு நேரம் உங்களுடைய பெயரியல் ஜோதிடம் சார்ந்த என்கேவி சிஸ்டத்தின் மாணவர் என்ற முறையில் உங்கள் அனுபவங்களை ருத்ரன் ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. சார் ரொம்ப நன்றி. அண்டு உங்களுக்கும் நீங்கள் அரேஞ்ச் பண்ண டீம் ருத்ரன் ஆஸ்ட்ரோ சேனலுக்கும் அண்டு கேமராமேனுக்கும் உங்கள் எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி சார். நன்றி. டிவிகே சார்ந்த பிரமுகர்கள் யாராவது இந்த பேட்டியை பார்த்தீங்கன்னா உங்கள் தலைவர் விஜயின் கவனத்திற்கு இந்த பேட்டியை கொண்டு போங்க. ஏன்னா விஜய் தீவிரமான ஜோதிட நம்பிக்கை உள்ளவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் திரு ஜெயகாந்தனை அழைத்து பேசினால் அவருக்கும் நல்லது நடக்கலாம், தமிழ்நாட்டுக்கும் நல்லது நடக்கலாம். நன்றி. நன்றி சார். நன்றி. தேங்க்ஸ்.